நம்ம வீடியோல பிரியாணிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா செய்வோம்ல கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் புர்தா தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். கத்திரிக்காய் புர்தா செய்யறதுக்கு தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேன்ல வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். நிலக்கடலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் சேர்த்து நம்ம அரைக்கணும், அதனால லைட்டா நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாக்கா அரைக்க ஈஸியா இருக்கும். லேசா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு மெயின் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் செஞ்சாதான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெயே ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். மிளகு, வெந்தயம் சும்மா கம்மியா, ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாமே அடுத்தடுத்து சேர்த்து கிளறி விட்டுறலாம். இப்ப நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்ப நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறோம், அதே இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி அரைக்க வேணாம்னா நீங்க முழுசா கட் பண்ணி கூட அப்படியே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா இப்ப நம்ம புளிக்கரைசல் ஊத்திக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி இதுல ஊத்திருக்கிறோம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேகும் போது அந்த கத்திரிக்காயும் வெந்துடும். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரமா வேகக்கூடியது. எல்லாமே போட்டுட்டோம். இப்ப மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் பாதிக்கு மேல நல்லா வெந்திருக்கு பாருங்க. நம்ம வறுத்து வச்ச நிலக்கடலையும் வெள்ளை எள்ளும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்ச பொடியை இதுல சேர்த்துக்கலாம். நிலக்கடலை வெள்ளை எள்ளு பொடிய இது சேர்க்கவுமே கிரேவி கட்டி ஆக ஆரம்பிக்கும். அதனால அப்பப்ப எடுத்து கிளறி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜ்ல உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டோம்னா கரெக்டா இருக்கும். 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு. இப்ப லாஸ்டா ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், அதோட அமர்த்திடலாம் நம்ம அடுப்பை. நம்ம ரொம்ப வேக வச்சோம்னா கத்திரிக்காய் எல்லாம் உடைஞ்சிரும். அதனால கத்திரிக்காய் நல்லா வெந்தும் இந்த மாதிரி இருந்தாக்கா பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும்.
அவ்வளோதாங்க, சூப்பரான பிரியாணிக்கான சைடிஷ் கத்திரிக்காய் பூர்த்தா நமக்கு ரெடி. இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.